விருச்சிக ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமா உங்களுக்கு அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்னும், தொழில், குடும்பம், வியாபாரம், பண ரீதியா எப்படியெல்லாம் இருக்க போதுன்னும், உங்களுக்கு பலமா அமைய போதா? இல்ல பலவீனமா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த தெய்வத்த வழிபடணும்னு சொல்லி இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக விருச்சிக ராசி பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, விருச்சிக ராசி பெண்கள் நடந்து முடிந்த விஷயமா இருந்தாலும் எதையும் அவ்வளவு சுலபத்தில் மறந்துட மாட்டாங்க. இவங்க யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் தங்களோட தனித்துவத்தை பாதுகாத்துக்கிறதுல வல்லமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ரொம்பவும் புத்திசாலியாக இருப்பாங்க. ஆண்களை வசீகரிக்கிறதுல தனித்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் இருக்கும் பெண்கள் பலரை நீங்கள் சந்தித்து பழகி இருந்தாலும் கூட பொதுவாக விருச்சிக ராசி பெண்கள் பழகிறதுக்கு அன்பாக இனிமையாக கலகலப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாங்கள் காதலிக்கும் அல்லது அன்பு வச்சிருக்கும் ஆணுக்கு ரொம்பவும் உண்மையாக அக்கறையாக இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் பலருக்கு தெரியாத சில மர்மமான குணங்கள்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்குது. பல ஆண்கள் அறிந்திருக்க மாட்டாங்க. பிடிவாதம், பழிவாங்கும் குணம், வெறித்தனமான எண்ணம், கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தும் குணம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க தங்களோட துணைய தனக்கு மட்டும்தான் சொல்லி பாதுகாத்து வைக்கிறதுல இவங்கள மிஞ்சவே முடியாது. இவங்க யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இதுவே பல சமயங்களில் துணையோட மோதல் ஏற்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருங்க. விடாமுயற்சிக்கே பெயர் பெற்றவங்க இந்த விருச்சிக ராசி பெண்கள். விருச்சிக ராசி பெண்கள் கண்டிப்போடையும் கட்டுப்பாட்டோடையும் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க இவங்களை கட்டுப்படுத்த நினச்சாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. உறவுகள், நட்புன்னு யாராக இருந்தாலும் சரி, இவங்கள தங்களோட முக்கியத்துவத்தை பதிவு செய்துக்கிட்டே இருப்பாங்க. மேலும் இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள்லாம் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தவிர்க்க முடியும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகுங்க. பெண் அல்லது பிள்ளையின் திருமணம் தொடர்பான முயற்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போது முயற்சிக்க வேண்டாங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க. சக வியாபாரிகளோட பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள்லாம் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனசில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள்லாம் உற்சாகம் தருவதாக இருக்கும். மனசில் தோன்ற எண்ணங்களை எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் பாதுகாக்கும் இயல்பு கொண்ட விருச்சிக ராசினருக்கு 10ல் உள்ள சூரியன், கேது ஆன்மீக தொடர்புகளை வழங்குவார். வாகன உற்பத்தி தொழில்துறையினர், விளைபொருள் வியாபாரிகள் சிறப்பான வளர்ச்சி, சமூக மதிப்பு பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள்லாம் புதிய பொறுப்புகளை ஏற்று திறமையாக செயல்படுவாங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் பிரிவினர் புதிய முதலீடுகள்லாம் செய்கிறதுக்கான காலகட்டம் இது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள்லாம் எதிர்காலத்தை குறித்து திட்டமிட்டு செயல்படணும். கை கால் வலி, உடல் அசதி ஆகியவெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஓய்வெடுத்தே தீரணும். சிவலிங்கத்திற்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு திருநீரை பயன்படுத்துறதால சிவனடியார்களுக்கு அன்னதானம் தருவதாலையும் நன்மை உண்டாகுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சராசரியான பலன்கள் தான் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் போராட்டங்கள் வரலாம். சில இடங்களில் சிரமங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு, பதவி மாற்றம் தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மிதமான விற்பனை நடந்து அதுக்கான லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள்லாம் எச்சரிக்கையாக ஈடுபடணும். குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி சங்கடப்படுத்தும். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு எதிர்பார்க்க முடியாது. முக்கிய வேலைகள்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தாலும் அதுக்கு ஏற்ற செலவுகள்லாம் வருங்க. தொழிலை நிதானமாக நடத்த வேண்டிய நேரங்க இது. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி குறையுங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்ப தேவைக்காக வருமானத்தை அதிகரிக்கிறதுல அக்கறை காட்டுங்க. புதிய முதலீடுகள்லாம் பக்குவமாக திட்டமிட்டு இறங்குங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சியால் ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை தாங்க கொண்டு வரும். சூரியன் 10ல் இருக்கிறதால அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு சஞ்சரிக்கிறதால அவரது பார்வையால் மனத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலகும். செலவு கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க. அலைச்சல்லாம் குறையுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. அனுஷ நட்சத்திரம் சனி வக்கரம் அடைந்துள்ள நிலையில் அங்குள்ள ராகுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால சங்கடங்கள்லாம் விலகுங்க. ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையை உயர்த்துவாருங்க.
புதிய முயற்சியெல்லாம் வெற்றியாகுங்க. வியாபாரம் லாபம் தருங்க. லாபஸ்தான செவ்வாயால் வருமானம் உயருங்க. வசதி வாய்ப்பெல்லாம் அதிகரிக்குங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க திங்கள் முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் தேவைகள்லாம் பூர்த்தியாகுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் லாபம் தருங்க. வேலையில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் விஷயத்தில் அவசரப்பட்டு இறங்க வேண்டாங்க. புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யணும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு வளர்ச்சிக்காக பாடுபடணுங்க. பண விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணுங்க. மேலும் பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகனுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.